வணக்கம் எல்லாருக்கும். வெல்கம் டு மை சேனல் அக்கவுண்டிங் கேட்வே. நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்டோட யூனிட் 1ல இருக்கிற ஒரு முக்கியமான தியரியை பார்க்க போறோம். அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் தான் அது. அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா இட் இஸ் த கைடு டு அக்கவுண்டிங் ப்ராசஸ். அக்கவுண்டிங் ப்ராசஸ் சரியா நடக்கிறதுக்கு நமக்கு கைட்லைன்ஸ் இதுதான் ப்ரொவைட் பண்ண போகுது. போன வீடியோல நம்ம பிரின்சிபல்ஸ், அக்கவுண்டிங் பிரின்சிபல்ஸும் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை பத்தி எல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு இந்த சேனலை வியூ பண்ற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம கான்செப்ட்ஸ்னா என்ன, கன்வென்ஷன்ஸ்னா என்ன, அதோட மீனிங்கை பார்க்கலாம். கான்செப்ட்ஸ் ஆர் த பேசிக் அசம்ஷன் ஆர் கண்டிஷன்ஸ்னு சொல்றாங்க. பேசிக்கா ஒரு அசம்ஷன் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனை எல்லாருமே கான்சென்சஸா எல்லாருமே ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இந்த கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட், த வேர்ட் கான்செப்ட் மீன்ஸ் நோஷன். நோஷன்னா என்னன்னா எல்லாரும் ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நோஷன். which is generally accepted universally. அதுவும் ரொம்ப முக்கியம். அக்கவுண்டிங் கான்செப்ட்ஸ் ப்ரொவைட் யூனிஃபைங்ன்றது திரும்ப நான் சொன்ன மாதிரியே தான், ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் த்ரூ அவுட் த வேர்ல்டு. யூனிவர்சலி ஒரே மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தா, ஒரு டெர்மினாலஜி அப்படின்னு எடுத்தா அந்த டெர்மினாலஜி ஒரே மாதிரி அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் கான்செப்ட். அதுக்கும் கன்வென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, கன்வென்ஷன் வந்து வழியா இந்த பிசினஸ்லயே ஃபாலோ பண்ணப்பட்ட வழியா ட்ரெடிஷன்ஸ் யூசேஜ் மூலமா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறது கன்வென்ஷன். கான்செப்ட்ஸ்னா ஒரு அசம்ஷனை பேஸ் பண்ணி எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. கான்செப்ட்ஸ்னா வழியா வந்த ட்ரெடிஷனை பேஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது. அவ்வளவுதான். என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அந்த பிரின்சிபல்ஸையும் கைட்லைன்ஸையும் ஒரே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் கான்செப்ட்ஸும் கன்வென்ஷன்ஸும். யூட்டிலிட்டி ஆஃப் தீஸ் அக்கவுண்டிங் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு ரெகக்னைஸ் பை ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். இதை யார் ப்ரொவைட் பண்றாங்க? இந்த கான்செப்ட்ஸும் கன்வென்ஷன்ஸும் ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நம்ம அதை ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன் ஆஃப் அக்கவுண்டன்சி இன் மேக்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுக்காக பண்றாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலையபிளா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும், அண்ட் யூஸ்ஃபுல். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒன்னா இருக்கணும். டு ஆல் த கன்சர்ன் பார்ட்டிஸ். எல்லாருக்குமே அது உபயோகமா இருக்கணும், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும். அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எல்லாரும் ஒரே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த கான்செப்ட்ஸும் கன்வென்ஷன்ஸும் நமக்கு புரிய வைக்குது, எம்பசைஸ் பண்ணுது. இப்போ வந்து எவ்வளவு கான்செப்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு கன்வென்ஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். போன ஸ்லைட்ல நம்ம கான்செப்ட்ஸ்னா என்ன, கன்வென்ஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறது அது மொத்தம் எத்தனைங்கிறது தான் பார்க்க போறோம். அது இன் டோட்டல் 14 கான்செப்ட்ஸும் கன்வென்ஷன்ஸும் சேர்த்து மொத்தமா 14 இருக்கு. அந்த 14யும் ஒரே ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு கொண்டு வந்து அதோட சப்ஹெட்டிங் மட்டும் என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஏன்னா எக்ஸாம் எழுதும்போது உங்களால இது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனா இருக்கிறதால உங்களால ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியுங்கிறதுனால இப்போ ஒவ்வொரு ஐட்டமா ஒவ்வொரு கான்செப்டும் கன்வென்ஷன்ஸையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ஃபர்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட். பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னா பிசினஸ் வேற, ஓனர் வேற. இதுதான் ஒரு சின்ன ஜிஸ்ட். ஏன் வேற வேற அப்படின்னா, என்னதான் அந்த ஓனரோட பிசினஸாவே அது இருந்தாலும் அவர் போட்ட முதலுக்கு பிசினஸ் லயபிளா இருக்கும். அதாவது பிசினஸ் திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏன்? பிசினஸ் வேற, ஓனர் வேற. அதனாலதான் அவர் போட்ட அந்த முதல்ல இருந்தே ஒரு சின்ன அமௌண்ட் அவர் வித்ரா பண்ணிப்பாரு பர்சனல் யூஸுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் டிராயிங்ஸ் இருக்கு இல்லையா, டிராயிங்ஸே இருந்தா கூட டிராயிங்ஸையும் ஒரு தனி கணக்கா எழுதுவோம். அது அவரோட பிசினஸ் தான், பட் இருந்தாலும் அது ஒரு கணக்காவே காமிப்போம். ரெண்டாவது விஷயம், எல்லா அக்கௌண்ட்ஸுமே ஆர் ரிட்டர்ன் இன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நம்ம எழுதுவோம், ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கிடையாது. அதனாலதான் பிசினஸ் இஸ் லைபிள் டு த ஓனர் ஃபார் த கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட். இப்ப சொன்ன மாதிரி தான், கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாலும் அந்த செப்பரேட்டுங்கிறதுனால, பிசினஸே செப்பரேட்டுங்கிறதுனால நாம அதை ஒரு லயபிலிட்டியா நம்ம காமிப்போம் பேலன்ஸ் ஷீட்ல. According to this concept, only business transactions are recorded. வெறும் business transactions are recorded, not personal transactions of the owner are recorded. Personal transactions நம்ம record பண்ணவே மாட்டோம். But their transactions with the business such as capital contributed to the business or cash withdrawn from the business. இப்ப நான் சொன்ன மாதிரி தான், capital contribute பண்ணிருந்தாலும் சரி, cash withdrawn drawings இருந்தாலும் சரி, for the personal use will be recorded. அது வந்து books of accounts ல ரெக்கார்ட் பண்ணப்படும்.
It implies that business itself owns assets and owes liability. Business அந்த business அங்க இருக்கிற எல்லா அசட்டையும் அதே ஓன் பண்ணிக்குது, அங்க இருக்கிற எல்லா liabilityயும் அது ஓன் பண்ணுது. இதுதான் இந்த business entity concept நமக்கு சொல்லி தர்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் நம்ம அடுத்ததா பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, only those transactions which are expressed in terms of money, மணி சம்பந்தப்பட்ட டிரான்சாக்ஷன்ஸ் தான் நாம ரெக்கார்ட் பண்ணுவோம். Since money serves as a medium, எந்த ஒரு medium of exchange of transactions இருந்தாலும் மணி தான் மெயின், அதுதான் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஸோ அதனால ரூலிங் கரன்சி ஆஃப் அ கண்ட்ரி தான் மெஷரிங் யூனிட்டா இருக்கு. Transactions which do not involve money will not be recorded. Transactions எதெல்லாம் money related இல்லையோ அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணும்போதே நாம வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருவோம். only monetary transactions will be recorded. Other monetary transactions என்னென்னவா இருக்கலாம்? ஒர்க்கிங் கண்டிஷன், ஒர்க் பிளேஸ்ல ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ், எஃபிஷியன்சி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து முக்கியம் தான் பிசினஸ்க்கு. இருந்தாலும் அதை வந்து மானிட்டரி அதுல அதாவது மணி சம்பந்தப்படாததால அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. will not be recorded in the books as they cannot be expressed in terms of money. மணில அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது, அதனால அதை எழுத மாட்டாங்க. It helps in understanding of the state of affairs of the business as money serves as a common measure by means of which heterogeneous facts about the business are recorded. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் பிசினஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் மணி சர்வ்ஸ் as a common measure, அதனாலதான் இத வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஒன்லி மணி எதெல்லாம் மணியில கம்பேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் ரெக்கார்ட். ஏன்னா மணியை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, பட் இருந்தாலும் ஒன்லி மணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணப்படும். அதுதான் இந்த மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் நமக்கு சொல்லுது. சோ இந்த பிசினஸ் என்டிட்டி கான்செப்டும் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் இது ரெண்டுத்தையுமே யூனிவர்சலா ஃபாலோ பண்றாங்க. அதனாலதான் இது வந்து ஒரு யூனிஃபைடு ஸ்ட்ரக்சரை நமக்கு கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நாட் ஒன்லி திஸ், இனிமே நம்ம பார்க்க போற எல்லா கான்செப்ட்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸுமே. இப்ப வாங்க அடுத்ததை பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது வந்து மணி மெஷர்மெண்ட் கான்செப்டோட ஒரு கண்டினியூவேஷன். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் a business has 5 computers, 2 tables, 3 chairs, இந்த மாதிரி அசெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிசினஸ் ஓன் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். the assets cannot be added to give useful information. இதை வச்சுக்கிட்டு நம்ம அக்கௌண்ட்ஸ்ல எந்த யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க முடியாது. எப்போ அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு? when they are expressed in monetary terms. அந்த அசெட்ஸுக்கு ஒரு மானிட்டரி வேல்யூ அட்டாச் ஆயிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி 1 lakh ஃபார் கம்ப்யூட்டர், 10,000 ஃபார் டேபிள், 1,500 ஃபார் சேர்ஸ், இந்த மாதிரி ஒரு மானிட்டரி வேல்யூ அந்த அசெட்ஸுக்கு எல்லாம் அட்டாச் ஆயிருந்தாதான் அதை தான் நம்ம கொண்டு வந்து பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க முடியும் அசெட்ஸ்ன்ட்டு. அதனால மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் வெறுமா மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸை தான் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறத நமக்கு சொல்லி தருது. இப்ப நம்ம அடுத்ததுக்கு போலாம். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல it is the basic assumption that business is a going concern. business வந்து for a foreseeable future, ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த பிசினஸ் போய்கிட்டே இருக்குங்கிற ஒரு அசம்ஷன்ல தான் அந்த பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு க்ளோஸ் பண்ணணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, accounting practices in relation to valuation of assets and liabilities, assets வேல்யூ பண்றது, liabilities வேல்யூ பண்றது, அப்புறமா depreciation of fixed assets. இப்போ ஒரு fixed asset நம்ம வாங்குறோம், அந்த அதை வந்து depreciate பண்ணோம் இல்லையா, அது வந்து அதே வேல்யூல கண்டினியூ ஆகாது. சோ அதுக்குன்னு ஒரு சின்ன அமௌண்ட் ரெடியூஸ் ஆயிட்டே வரணும். அது வந்து எப்போ சாத்தியமா இருக்கும்? அந்த அசெட்டை நம்ம வாங்கும் போதே ஓகே நம்ம கம்பெனிக்கு வந்து இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு உழைக்குங்கிற அந்த ஒரு அசம்ஷன்ல தான் வாங்குவோமே. சோ அதனால டெப்ரிசியேஷன் பண்றதுக்கு அந்த அசெட்டோட லைஃப் பொறுத்து பிசினஸ் வந்து மூவ் ஆயிக்கிட்டே இருக்குங்கிற அந்த எண்ணத்துலதான் டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ண முடியும். அதே மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். எதுக்கு ப்ரீபே பண்ற ஒரு எக்ஸ்பென்ஸை? கம்பெனி வந்து போயிட்டே இருக்கும், அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அப்பதான் நான் ஒரு எக்ஸ்பென்ஸை ப்ரீபே பண்ணுவேன், அதாவது முன்னாடியே கொடுத்துடுறேன், முன்னாடியே என்னோட எக்ஸ்பென்ஸை பே பண்ணிடுறேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து அமல்ல இருக்கிறதாலதான் நம்மளால இதை பண்ண முடியும். அடுத்த கான்செப்டுக்கு போலாம். அடுத்த கான்செப்ட் இஸ் காஸ்ட் கான்செப்ட். காஸ்ட் கான்செப்ட்னா என்னன்னா, அசெட்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் தி புக்ஸ்
on the basis of historical cost. Historical cost is nothing but the cost of acquisition. Acquisition time la அந்த அசெட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூல தான் காஸ்ட் அந்த அசெட்டை வேல்யூ பண்ணணும். வேல்யூ அதாவது அதை எழுதணும், அதாவது ரெக்கார்ட் பண்றோம் நம்ம புக்ஸ்ல. காஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்லி தருதுன்னா, எப்போ நம்ம எந்த அசெட்டை அந்த ஒரு பர்டிகுலர் அசெட்டை நாம வந்து வாங்கின ரேட்ல தான் நம்ம அதை எழுதணும். அதுதான் இது சொல்லி தருது. அதுக்காக அந்த அமௌண்ட்லயே அது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இப்போ ஒரு மிஷினரியே வாங்குறோம் அப்படின்னா அதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட லைஃப் இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன பர்சன்டேஜ் டெப்ரிசியேஷன் நம்ம போட்டுட்டே வருவோம். அதனால ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல தான் ஆனா ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் அது ஒரு சின்ன அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம். அதுதான் இங்க சொல்லிருக்காங்க. இட் இஸ் ரெக்கார்டட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ், but it is systematically reduced in its book value by charging depreciation. அசெட்டாவே இருந்தாலும் அந்த ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அதாவது அக்விசிஷன் காஸ்ட்ல தான் எழுதுறோம். பட் எழுதினாலும் ஒரு வருஷம் ஒரு சின்ன அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டே வருவோம் பை டெப்ரிசியேஷன். இந்த கான்செப்டுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. என்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்னா, அதாவது அந்த அசெட் ஒரு பிரைஸ் ஆஃப் கமாடிட்டி இன்க்ரீஸ், இன்ஃபிளேஷனரி சிச்சுவேஷன் வருது, பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இப்போ ஒரு வேல்யூ ஆஃப் அசெட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். மே நாட் ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் மே நாட் ரெப்ரசென்ட் த ட்ரூ பொசிஷன். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் நம்ம வாங்குறோம், அந்த லேண்ட் வந்து எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, ரெக்கார்ட் பண்றோம் 5000 rupeesனு ரெக்கார்ட் பண்றோம். அந்த 5000 rupees ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது 5000 இருக்காது. அதோட வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15,000 இருக்கும். அந்த 15,000 நாம வந்து கணக்கு எடுத்துக்காததால லேண்ட் வந்து 5,000 தான் நம்ம புக்ஸ்ல காமிக்கும். அதனால இந்த ட்ரூ பொசிஷன் ஆஃப் தி பிசினஸ் நமக்கு கிடைக்காது. அதுதான் இதோட லிமிடேஷன். The results of business units established at different dates. ஒவ்வொரு business unit வெவ்வேறு நாட்கள்ல உருவாக்கப்பட்ட business units cannot be compared if the assets are recorded on historical cost. Historical costலயே நம்ம எழுதி இருக்கிறதுனால அதை கம்பேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. Assets which do not have acquisition cost, அதாவது acquisition costே ஒன்னொன்னுக்கு காமிக்கவே முடியாது. Examples such as human resources department, அவங்களுக்கு வந்து காஸ்ட் கால்குலேஷனே முடியாது. அந்த பட்சத்துல அதெல்லாமே ரெகக்னைஸே பண்றது இல்ல அப்படிங்கறத இந்த 3 லிமிடேஷன்ஸ் நமக்கு காமிச்சிருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட், டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் பிரகாரம் எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே 2 சைடு இருக்கு, 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. எப்படி காயினுக்கு வந்து 2 சைடு இருக்கோ அதே மாதிரி எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ் ஹேஸ் 2 aspects, dual effects. dualனா 2. For example, when Arun starts, இங்க கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா, Arun starts a business with cash for rupees 5 lakh. On one hand, the business gets cash for 5 lakhs and the other hand liability arises. என்ன அப்படின்னா, அருண் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு, அதுக்கு 5 lakhs முதல் போடுறாரு. அந்த முதல் என்ன ஆகுது, the business gets cash. நம்ம முதல் கான்செப்ட் என்ன பார்த்தோம், பிசினஸ் வேற ஓனர் வேறன்னு பார்த்தோம். இங்க அருண் வேற பிசினஸ் வேற. சோ பிசினஸ்க்கு கேஷ் 5 lakhs வருது. அதே டைம்ல கேஷ் வருது அப்படின்னா அது என்ன அர்த்தம், ஒரு அசெட், பிசினஸ்க்கு ஒரு அசெட். ஆன் த அதர் ஹேண்ட் liability arises. liability எப்போ, கேபிட்டல் அருண் கொடுக்கறதால, அந்த ஓனரான அருண் வந்து கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு, அந்த கேபிட்டலை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி பிசினஸ்க்கு இருக்கு. சோ liability ஒரு சைடு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சைடு 5 lakhsக்கு அசெட் வந்துருச்சு, இன்னொரு சைடு liability for 5 lakhsம் வந்துருச்சு. இதுதான் dual aspectோட கான்செப்ட். Which recognizes the fact for every debit there is a corresponding and equal credit. ஒவ்வொரு டெபிட்டுக்கும் corresponding and equal credit இருக்கு. அதே மாதிரி vice versa, ஒவ்வொரு கிரெடிட்டுக்கும் corresponding and equal debit இருக்கு. இதால நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. என்னன்னா, கேபிட்டலும் லயபிலிட்டியும் சேர்ந்ததுதான் அசெட். கேபிட்டல் பிளஸ் லயபிலிட்டி will give us asset. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த கான்செப்ட் போலாம், பீரியாடிசிட்டி கான்செப்ட். பீரியாடிசிட்டி கான்செப்ட்னா, this concept deals with preparing accounts for a particular period. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், நாட் அட் த எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப். இந்த பிசினஸோட எண்ட்ல நம்ம கால்குலேட் பண்ணி ப்ராஃபிட்டை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எதுவும் ஆக போறது இல்ல. ஏன் எதுவும் ஆக போறது இல்ல, நம்ம வருஷமோ இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையாவதோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதால நம்ம ஃபர்தரா என்ன டெவலப்மெண்ட்ஸ், என்ன இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அது உபயோகமா இருக்கும். அதனால அந்த இன்ஃபர்மேஷன், நாட் ஒன்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதோட அசெட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன, இது பத்தி எல்லாமே கணக்கு எடுக்கணும். அது கணக்கு எடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க முடியும். அதுவும் தாண்டி as the proprietors, investors, creditors, employees,
government are interested in knowing the performance of the business unit periodically. இவங்க எல்லாருமே நம்ம யூசர்ஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி இன்டர்னல் யூசர்ஸ், எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிசினஸ் பத்தி ஒரு அக்கறை இருக்கு. அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் ஒவ்வொரு பர்டிகுலர் பீரியடுக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிறது, இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது அவங்க நெசசிட்டிக்கு ஏத்த மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அது எப்போ சாத்தியப்படும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நம்ம எடுக்கிறது மூலமா தான், ப்ரிப்பேர் பண்றது மூலமா தான் நமக்கு அது சாத்தியப்படும். Hence, financial statements are prepared after every accounting period, not at the end of its life. அதோட லைஃப் முடிவுல நம்ம யாரும் எடுக்கிறது இல்ல. It is prepared after every accounting period. ஒவ்வொரு accounting periodோட எண்ட்லயும் நம்ம அதோட ஸ்டேட்மெண்ட்ஸையும் அதோட இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுத்துடுறோம். For the benefit of the business and outsiders. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேட்சிங் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல என்னன்னா, according to this concept, revenues during an accounting period are matched with the expenses incurred during that period to earn the revenue during that period. பார்க்கிறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா, revenues during an accounting period, அதாவது ரெவென்யூஸ் அந்த அக்கவுண்டிங் பீரியட்ல அதெல்லாமே வந்து it is getting matched, they are matching with the expenses incurred. அதுக்காக ஏற்பட்ட எக்ஸ்பென்சஸோட மேட்ச் பண்றாங்க. எதுக்காக? அந்த ரெவென்யூவையே ஏர்ன் பண்றதுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பென்சஸோட. அவ்வளவுதான். This concept is based on accrual concept and periodicity concept. accrual concept பத்தி நீங்க இன்னும் பார்க்கல, சோ அடுத்த ஸ்லைட்ல பாப்பீங்க. சோ periodicity concept ஏன் பேஸ் பண்ணிருக்கு? ஏன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் கொடுக்குது. அதுதான் இந்த periodicity concept நமக்கு சொல்லுச்சு இல்லையா? சோ அதையும் இந்த accrual conceptையும் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க. All expenses paid during the period or not, எல்லாமே கன்சிடர் பண்ணல, எல்லா எக்ஸ்பென்சஸையும் கன்சிடர் பண்ணல. Only those which are paid during the period are considered. On the basis of this concept, adjustments are made for outstanding and prepaid expenses, accrued and unearned revenues. இதுக்கான adjustments எல்லாமே அந்த வருஷம் அந்த particular yearல நடக்குது. Also, due provisions are made for depreciation, fixed assets, depreciation of the fixed assets, bad debts, etc. Not only outstanding, prepaid, accrued, unearned இது மட்டுமே பண்ணல, அவங்க provisions for depreciation போட்டுக்கிறாங்க. Thus, it matches the revenue earned during an accounting period with the expenses incurred during that period to earn the revenues before sharing any profit or loss. ஒரு சேஃப் கேம் பிளே பண்றாங்க. அதாவது ரெவென்யூஸை வந்து they are matching with the expenses, அந்த ரெவென்யூவை ஏர்ன் பண்றதுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பென்சஸோட மேட்ச் பண்ணிக்கிறாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனாலதான் ப்ரொவிஷன்ஸ், டெப்ரிசியேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ், பேட் டெட்ஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த கான்செப்ட் போலாம், ரியலைசேஷன் கான்செப்ட். According to the realization concept, any change in the value of an asset is to be recorded only when the business realizes it. நம்ம ஏற்கனவே அந்த இந்த காஸ்ட் கான்செப்ட்ல பார்த்தோம், நம்ம ரெக்கார்ட் பண்றது அக்விசிஷன் காஸ்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோம்ட்டு. ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்ல, ஹிஸ்டாரிக்கல் வேல்யூல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அத எப்போ நம்ம அந்த அசெட்டை ரியலைஸ் பண்றோமோ, எப்போ நம்ம அதை வித்து பைசா பாக்குறோமோ அப்போதான் அதோட வேல்யூ எழுதணுமே, ரியலைஸ் பண்ண வேல்யூ எழுதணுமே தவிர அதுக்கு முன்னாடி அதை எழுதக்கூடாது. When assets are recorded at historical value, any change in the value, any change and the asset oda value la nadakkumbodhu will be counted only when it is realized, only when it realizes. இப்போ இந்த ஸ்லைட்ல பாக்குற கடைசி கான்செப்ட் is objective evidence concept. இந்த கான்செப்ட் என்ன சொல்லுது? Objective evidence concept requires that all accounting transactions are recorded should be based on objective evidence. ஒரு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த எவிடன்ஸ் என்னவா இருக்கலாம்? டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் என்னென்னலாங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காங்க. கேஷ் ரிசிப்டா இருக்கலாம், இன்வாய்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி என்னவா வேணாது. பேங்க் ரிலேட்டட் விஷயமா இருந்தா பெயின் ஸ்லிப்பா இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எவிடன்ஸா ஒரு சோர்ஸ் டாக்குமெண்டா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அட்டாச் பண்ணுங்கிறது தான் இந்த கான்செப்ட் நமக்கு சொல்லி தருது. அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்னா, இட் என்ஷூர்ஸ் ஆத்தென்டிசிட்டி, அக்யூரசி, நாம கரெக்டா தான் பண்ணிருக்கோம், இதுக்கு பின்னாடி இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் இருக்குன்றதுனால அதோட ரிலையபிலிட்டி கிடைக்குது. அதுக்காக தான் ரிலையபிலிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் என்டர்ட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். இட் என்ஷூர்ஸ் ஆத்தென்டிசிட்டி, accuracy and reliability of transactions
entered in the books of accounts. நம்ம கரெக்டா தான் பண்ணிருக்கோங்கிறத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக இந்த அட்டாச்மெண்ட், இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அது பண்ணணும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட். இப்ப அடுத்த few கான்செப்ட்ஸ்க்கு போலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது accrual concept. According to accrual concept, the effects of the transactions are recognized on mercantile basis when they occur. அதாவது when they occur, not when cash is paid. எப்போ அது ஏற்பட்டுச்சோ, எப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம், எப்போ அது ஏற்பட்டுச்சோ, not when cash is paid or received. கேஷ் பே பண்ணாலும் பே பண்ணலனாலும் அந்த எப்போ அது இன்கர் ஆகுதோ, எப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அப்ப நம்ம அதை எழுதுறோம். Revenue is recognized when it is earned. Revenue எப்ப எழுதுறோம்? When it is earned. எப்ப அது நம்ம earn பண்றோமோ அப்பயே எழுதுறோம். Expenses are recognized when they are incurred. எப்போ expense incur ஆகுதோ, அது not necessary cash involve ஆயிருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுதான் இது சொல்ல வருது. All expenses and revenues relating to the accounting period are to be considered irrespective of the fact that whether revenues are received in cash or not and whether expenses are paid in cash or not. Cash involve ஆனாலும் ஆகலனாலும் பரவாயில்ல, அது அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த இது ரெவென்யூ வந்து ஏர்ன் பண்ணா போதும், அந்த ரெவென்யூ வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து இன்கர் ஆனா போதும். அதுதான் இது சொல்ல வருது. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கிறது கிரெடிட் சேல். இப்போ கிரெடிட் சேலே நம்ம பண்றோம். கிரெடிட் சேல் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்றோம். 10,000 rupeesக்கு கிரெடிட் சேல் நடக்குதுன்னா அது நம்ம சேல்னு தான் எழுதுவோம். கேஷ் எனக்கு இன்னும் ரிசீவ் ஆகல, பட் இருந்தாலும் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிப்பேன், அதை அக்கௌண்ட்ஸ்ல ஏத்திப்பேன் நானு. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்ட் ஃபார் த மந்த் ஆஃப் 2018 ஹாஸ் நாட் பீன் பெய்ட். நான் ரெண்ட் ஃபார் மார்ச் 2018 ஹாஸ் நாட் பீன் பெய்ட், இன்னும் நான் பே பண்ணல. And if the accounting period is 1/4/2017 to 31/3/2018, it still will be recorded as an expense for the accounting year 2017க்கும் 18க்கும். மார்ச்சோட ரெண்ட்டை நான் பே பண்ணவே இல்லை. மார்ச்சோட ரெண்ட் 2018 மார்ச்சோட ரெண்ட்டை நான் பே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஏப்ரல்ல பே பண்றேன்னு வச்சுக்கலாம். யூஸ்வலா அப்படிதானே பண்ணுவாங்க. பே பண்ணலனாலும் அது வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டுடும் அந்த ரெண்ட். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸா அதை கன்சிடர் பண்ணி அதை இந்த அக்கௌண்டிங் இயர்லயே 2017-18லயே அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் இது சொல்ல வர்றாங்க. அடுத்த கான்செப்டுக்கு போலாம். கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி அப்படின்னா எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே சீரா இருக்கிறது. implies that accounting policies must be followed consistently. ஒரே மாதிரி சீரா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும் ஒரு அக்கவுண்டிங் பீரியட்ல இருந்து இன்னொரு அக்கவுண்டிங் பீரியடுக்கு. The results of different years will be comparable only when the same accounting policies are followed. ஒரே மாதிரி பாலிசி எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணணும். ஒரு வருஷம் பண்ணிட்டு இன்னொரு வருஷம் பண்ணாம விட்டாலோ இல்ல வேற ஏதாவது ஃபாலோ பண்ணாலோ கம்பேரிசன் சாத்தியமே இருக்காது. அதுதான் சொல்ல வராங்க. For example, if a firm follows straight line method of depreciation of charging depreciation, அதாவது straight line method different methods straight line method ஒன்னு depreciation charge பண்றதுல, அதுல ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த வருஷம் வந்து வேற ஒரு மெத்தட நம்ம டெப்ரிசியேஷனுக்கு சார்ஜ் பண்ணோம்னா நம்மளால கம்பேரிசனுக்கு இது செய்ய முடியாது. கம்பேரிசனே இதுல நடக்காது. அதனால அப்படி பண்ண முடியாது. சோ நீ இந்த வருஷம் என்ன பண்றியோ அதே அடுத்த வருஷம் கன்சிஸ்டன்டா பண்ணணும். Since its purchase, charging depreciation since its purchase or construction, the method should be followed without any change. Changes இல்லாம கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றதுதான் முக்கியம். அதுதான் இங்க சொல்றாங்க. However, it doesn't mean that the changes are not possible. சேஞ்சே பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு பர்டிகுலர் பீரியட்க்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதையே தொடர்ந்து பண்றத கூட அதை கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் கன்சிஸ்டன்டா இருக்கிறது ரொம்ப அவசியம்ங்கிறது தான் இந்த கன்வென்ஷன் நமக்கு சொல்லித் தருது. இப்ப வரைக்கும் நம்ம கான்செப்ட் பார்த்தோம். இனிமேல இருந்து நம்ம பார்க்க போறது கன்வென்ஷன்ஸ். சோ கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி அதுல முதல்ல பார்த்திருக்கோம். இப்போ அடுத்த கன்வென்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சியோட கண்டினியூஷன் தான் இது. அது சாத்தியப்படாது. எப்போ நம்ம சாத்தியப்படும், அதாவது மாத்தவே முடியாதா, எப்போ மாத்தலாம் அப்படின்னா அதுக்குதான் இந்த ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல பண்ணலாம்னு சொல்றாங்க. எப்போ பண்ணலாம்? டு கம்ப்ளை வித் ப்ரொவிஷன் ஆஃப் லா. ஏதாவது ஒரு லா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லா கொடுக்கும்போது நம்ம அதை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லா வந்து நம்ம இன்சிஸ்ட் பண்ணுது இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான்
to comply with accounting standards issued. Accounting standards வந்து நம்ம சரியா comply பண்ணி follow பண்ணணும்ன்ற அந்த situationல பண்ணிக்கலாம். அடுத்து reflect true and fair view of state of affairs. நமக்கு இது சாத்தியப்படல, இது வந்து true and fair view நமக்கு கொடுக்கல, நம்ம மாத்திக்கலாம்னு business point of viewல இருந்து நம்ம changes பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது convention of full disclosure. It implies that the accounts must be prepared honestly. Full disclosure na என்னன்னா accounts வந்து honest எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷனும் அட்டாச் பண்ணி டிஸ்க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும். எது கொடுக்கணும்? அக்கவுண்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் இந்த கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோஷர் நமக்கு சொல்லுது. ஏன் அது இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் த மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஓனர் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஓனர்ஸும் ஆர்கனைசேஷன்ஸும் வேற வேற. மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆளுங்க வந்து நாட் நெசசரி எல்லாருமே ஓனர்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால ஃபுல் டிஸ்க்ளோஷர் கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். The disclosure should be full, fair and adequate so that the users of financial statements can make correct assessment. எதுக்காக அது தேவை அப்படின்னா full, fair and adequate disclosure கரெக்டா நடந்தாதான் அந்த யூசர்ஸ்க்கு financial statements ஒரு correct assessment கொடுக்கும். அதுக்காக இப்ப நம்ம அடுத்து பார்க்கிறது convention of materiality. Convention of materiality என்ன சொல்லுது அப்படின்னா according to this convention, financial statements should disclose all material items which might influence the decision of the users of financial statements. Financial statements கூட என்னென்னலாம் மெட்டீரியல் ஐட்டம் எதெல்லாம் சோர்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா எது முக்கியமா இருக்கோ அதை மட்டும் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்றது தான் இந்த கன்வென்ஷன் சொல்லுது. இது வந்து it is hence any item which is not significant, எதெல்லாம் தேவை இல்லையோ, which is not significant, எதெல்லாம் முக்கியம் இல்லையோ and is not relevant, எதெல்லாம் சம்பந்தம் இல்லையோ to the users need not be disclosed, அது வந்து disclose பண்ண தேவையில்லைன்னு சொல்லுது. இது வந்து just an exception to the full disclosure concept, full disclosure convention. என்ன சொல்றாங்க? இதுக்கு just ஆப்போசிட்டா அது சொல்லுது. full disclosureனா எல்லாமே disclose பண்ணுன்னு சொல்றாங்க. convention of materialityல எது significantோ அதை மட்டும் disclose பண்ணுன்னு சொல்றாங்க. என்ன டிஃபரன்ஸ் இதுக்கு ரெண்டுக்கு அப்படின்னா the term materiality is subjective in nature. அதாவது ஒருத்தருக்கு முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு முக்கியமா இல்லாம இருக்கும். மெட்டீரியாலிட்டி அதோட முக்கியத்துவம் எப்போ? மெட்டீரியாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் இன்வால்வ் இன் த டிரான்சாக்ஷன்ஸ். Transaction, not only transaction size, amount involved in the transaction, size of the business, nature of the information, requirements of the person making decision, etc. அதாவது எதெல்லாம் முக்கியமா எந்தெந்த விஷயத்த அந்த மெட்டீரியாலிட்டி எப்படி அந்த கணக்கு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஒண்ணு டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா பிசினஸ் சம்பந்தப்பட்டதா, இல்லைன்னா நேச்சர் ஆஃப் அந்த என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ங்கிறத சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரியேதான் an item ஒருத்தருக்கு an item which is material to one person may not be immaterial to another person. ஒருத்தங்களுக்கு முக்கியமா இருக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தங்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதனால யூசர்ஸ்க்கு ஏத்த மாதிரியும் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ஏத்த மாதிரியும் டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கிறது தான் இந்த கன்வென்ஷன் நமக்கு சொல்லி தருது. வாங்க இப்போ இருக்கிற லாஸ்ட் ஃபியூ கன்வென்ஷன்ஸையும் பார்த்துடலாம். கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் ஆர் prudence. என்ன prudence னா என்னன்னா safe playing தான் prudence. It is a policy of caution or playing safe. சேஃபா ப்ளே பண்றது. எப்படி சேஃபா ப்ளே பண்றாங்க? While regarding the business transaction, one has to anticipate no income but provide all possible losses. என்னென்னலாம் லாசஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆன்டிசிபேட் பண்ணி கணக்கு எடுத்துக்கோங்க. ஆனா இன்கம் அப்படி ஆன்டிசிபேட் பண்ணி பெருசா நம்மளோட ரெவென்யூ இருக்குன்ட்டு கணக்கு போட்டுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதனால சேஃபா ப்ளே பண்றாங்க. இதுல நமக்கு கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் the closing stock in the factory is valued as 35,000 at cost priceல 35,000 and 25,000 at its realizable price அதுக்கு வெறும் 25,000 தான். ஆனா அது காஸ்ட்ல 35,000 நம்ம எழுதிருக்கோம். But while recording in the book of books, the value of 25,000 will be considered being the lower of two. இது ரெண்டுல எது லோயர்? 25,000 தான் லோயர். ரியலைசபிள் பிரைஸ்ல தான் நம்ம எழுதுவோம். சோ ரியலைசபிள் பிரைஸ் 25,000 தான். அப்ப நம்ம 35,000 அதாவது நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். According to realization concept, நான் இப்ப சொன்ன மாதிரி any increase in the value is not to be accounted unless it is materialized. The conservatism convention puts further restriction on it.
எனி அன்ரியலைஸ்டு கெயின் இஸ் நாட் டு பி ஆன்டிசிபேட்டட். எந்த அன்ரியலைஸ்டு கெயினும் நம்ம கைக்கே அந்த கெயின் கிடைக்கலன்னா அதை ஆன்டிசிபேட் பண்ணி அதை கணக்கு எடுத்துக்காதீங்க. பட் ப்ரொவிஷன் கேன் பி மேட் அகேன்ஸ்ட் ஆல் பாசிபிள் லாசஸ். என்னென்னலாம் பாசிபிள் லாஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே ப்ரொவிஷன் போட்டுக்கோங்க. பேட் டெட்ஸா போட்டுக்கோங்க. வேற ஏதாவது டெப்ரிசியேஷனுக்கு ஏதாவது தேவையா அதுக்கும் ப்ரொவிஷன் போட்டுக்கோங்க. ஆனா அந்த மாதிரி கெயின்ஸ்க்கு பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு சேஃபான பிளே பண்ண சொல்றதுதான் இந்த கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம். இதோட நம்மளோட கன்வென்ஷன்ஸும் கான்செப்ட்ஸும் முடியுது. இது நான் எப்பயுமே சொல்ற மாதிரிதான், தியரி எப்படி முக்கியமோ லைக் எப்படி பிராக்டிகல் சம்ஸ் எல்லாம் எப்படி முக்கியமோ அதுல எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணுவோமோ அதே மாதிரி தியரிஸும் ரொம்ப முக்கியம். ஸோ தியரிஸ்ல பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். பிரசன்டேஷன் கான்செப்ட் மாறாம எழுதுறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க திரும்ப இதை கோத்ரூ பண்ணும்போது நாம இங்க பார்த்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ஞாபகம் வரும். அண்ட் ரொம்ப முக்கியமா தியரியில மார்க் கெயின் பண்ணக்கூடிய எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. ஸோ தியரி அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க வேண்டாம். ஸோ தியரிய ரொம்ப கவனம் கொடுத்து படிங்க. அது கட்டாயம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இல்லைன்னா கூட இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தியரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்படிதான் நான் எப்பயுமே நாங்க கன்சிடர் பண்ணிப்போம். அண்ட் ரெண்டாவது நாம வந்து அடுத்ததா நம்ம பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். எல்லாமே ஜேர்னல் என்ட்ரிஸ் அந்த மாதிரி போட வேண்டிய ஒரு இது நெசசிட்டி வரும் அடுத்த சாப்டர்ஸ்ல. ஸோ இதுக்கு எல்லாமே தியரி பேஸ் கரெக்டா இருந்தா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாரெல்லாம் இப்பவும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல கூடிய சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.